தமிழகத்தில் 6 மாவட்டங்களுக்கு பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறையானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான முழு விவரங்களை தர இணைகிறார் எமது செய்தியாளர் பாண்டியராஜன். அவரிடம் பேசலாம். வணக்கம் பாண்டியராஜன், எந்தெந்த 6 மாவட்டங்களுக்கு பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது? விவரங்கள். நேற்று நள்ளிரவில் இருந்து தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களுக்கான அந்த கனமழை என்பது பெய்ய தொடங்கியிருக்கிறது. குறிப்பாக ஒரு சில மாவட்டங்களுக்கு வானிலை ஆய்வு மையமானது ஆரஞ்சு நிற எச்சரிக்கையை விடுத்திருக்கிறது. குறிப்பாக திருவாரூர், நாகப்பட்டினம், அரியலூர், கடலூர், மயிலாடுதுறை, விழுப்புரம் ஆகிய இந்த 6 மாவட்டங்களில் உள்ள பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அளித்து மாவட்ட ஆட்சியர்கள் உத்தரவளித்திருக்கிறார்கள். குறிப்பாக மழையின் காரணமாக மாணவர்கள் பள்ளிக்கு வரும்பொழுதோ அல்லது கல்லூரிக்கு செல்லும் பொழுதோ அவர்களுக்கு பாதுகாப்பு கருதி தற்பொழுது இந்த விடுமுறையானது வழங்கப்பட்டிருக்கிறது. மேலும் அந்த 15 மாவட்டங்களுக்கு இந்த கனமழை என்கின்ற அந்த எச்சரிக்கை என்பதை வானிலை ஆய்வு மையம் விடுக்கக்கூடிய நிலையில் பல்வேறு மாவட்டங்களில் மழையினுடைய சூழலை பொறுத்து அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய மாவட்ட கல்வி அதிகாரிகள், மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கு அந்த தகவலை அனுப்பியதன் பேரில் மேலும் சில பள்ளிகளுக்கு விடுமுறை வழங்கப்படலாம் என்கின்ற அந்த தகவலும் கிடைத்திருக்கிறது. குறிப்பாக இன்று கடலில் உருவாகக்கூடிய இந்த ஒரே நேரத்தில் உருவாகக்கூடிய இந்த 2 காற்றழுத்த தாழ்வு பகுதியின் காரணமாக சென்னை மற்றும் சென்னை புறநகர் பகுதிகளிலும் அதிக மழை பெய்யக்கூடும் என்கின்ற அந்த தகவலும் கிடைத்திருக்கிறது. குறிப்பாக பல்வேறு மாவட்டங்களில் பெய்யக்கூடிய மழையின் காரணமாக தற்பொழுது 6 மாவட்டங்களுக்கு முதற்கட்டமாக அந்த விடுமுறை என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக திருவாரூர், நாகப்பட்டினம், அரியலூர், கடலூர், மயிலாடுதுறை, விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களுக்கு அந்த மாவட்ட ஆட்சியர்கள் விடுமுறை அளித்து தற்பொழுது அந்த உத்தரவை வைத்திருக்கிறார்கள். தமிழகத்தில் 6 மாவட்டங்களில் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான அறிவிப்பை அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். விரிவான தகவல்களை தொடர்ந்து வழங்க காத்திருக்கிறார் செய்தியாளர் பாண்டியராஜன். அவரிடம் பேசலாம். வணக்கம் பாண்டியராஜன், தமிழகத்தில் கனமழை எச்சரிக்கையை தொடர்ந்து 6 மாவட்டங்களுக்கு பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறையானது அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் கூட பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக சொல்லுங்கள். குறிப்பாக கடற்கரை ஒட்டிய மாவட்டங்கள் மற்றும் அந்த பகுதிகளில் ஒரு சில பகுதிகளில் இந்த ஆரஞ்சு நிற எச்சரிக்கை என்பது நேற்று விடப்பட்டிருந்தது. பேரிடர் மீட்பு குழுக்கள் கூட தயாராக இருக்கும் அளவிற்கு அந்த எச்சரிக்கை என்பது இருந்த நிலையில் பல்வேறு மாவட்டங்களில் குறிப்பாக அந்த ஆரஞ்சு நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்ட மாவட்டங்களில் நேற்று நள்ளிரவில் இருந்து அந்த கனமழையானது பெய்து கொண்டிருக்கிறது. வானிலை ஆய்வு மையத்தின் இந்த தகவலின்படி மிக கனமழை பெய்யக்கூடும் என்கின்ற அந்த தகவல் வழங்கப்பட்டிருந்தது. தற்பொழுது இந்த முதற்கட்டமாக 6 மாவட்டங்களுக்கு இந்த விடுமுறை அளிக்கப்பட்ட நிலையில் காரைக்கால் மற்றும் இந்த புதுச்சேரி பகுதிகளிலும் கடற்கரை ஒட்டிய பகுதிகளிலும் இந்த விடுமுறை என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக வங்கக்கடலில் இந்த புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாவதன் காரணமாக இன்று காலை காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகிறது. சென்னை பெருநகரிலும் இந்த கனமழைக்கான அந்த வாய்ப்பு என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னையில் இருக்கக்கூடிய அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த பிற மாவட்டங்களிலுமே கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்திருக்கிறது. அதைத் தொடர்ந்து பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு செல்லக்கூடிய மாணவர்களின் நலன் கருதி கனமழை பெய்யக்கூடிய பகுதிகளில், அதாவது மாணவர்கள் செல்லக்கூடிய அந்த பாதுகாப்பு நலன் கருதி முதற்கட்டமாக தமிழகத்தில் இந்த 6 மாவட்டங்களுக்கு இந்த விடுமுறை என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. அதைத் தொடர்ந்து புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்குமே பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு அந்த விடுமுறை என்பதும் வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 15 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. 14 மாவட்டங்களைச் சேர்ந்த மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல தடை என்பது விதிக்கப்பட்டிருக்கிறது. தென்கிழக்கு வங்கக்கடலில் இன்று காலை புதிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது உருவாகி இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. ஒரே நேரத்தில் 2 வளிமண்டல சுழற்சிகள் நிலவுவதால் சென்னை மற்றும் இந்த கடலோர மாவட்டங்கள், தமிழகத்தில் இருக்கக்கூடிய கடலோர மாவட்டங்களில் இந்த கனமழை என்பது பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அதனைத் தொடர்ந்து 6 மாவட்டங்களில் மிக கனமழை பெய்து வரக்கூடிய சூழல் காரணமாக பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் விடுமுறை அளித்திருக்கிறார்கள். குறிப்பாக திருவாரூர், நாகப்பட்டினம், அரியலூர், கடலூர், மயிலாடுதுறை, விழுப்புரம் ஆகிய இந்த 6 மாவட்டங்களில் உள்ள பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதியில் உள்ள பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கும் இந்த விடுமுறை என்பது தற்போது வழங்கப்பட்டிருக்கிறது.